ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரெட் ஆம்லெட் ரெசிபி. அதுக்கு வெங்காயம், கேப்சிகம், கேரட் எல்லாம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா காய்கறிகளும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது சும்மா ஆம்லெட்டுக்கு கொஞ்சம் கலர் மாறினா போதும். உப்பு, சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா இது மூணும் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இந்த காயெல்லாம் சும்மா நிறமானா போதும், ஏன்னா கேப்சிகமும் கொஞ்சம் வெந்தாலே போதும். கேரட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பாதியாக வெந்தாலே நல்லாயிருக்கும். கரம் மசாலா ஆட் பண்ணிட்டேன், போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து இப்போ ஸ்வீட் கார்னும் தக்காளியும் சேர்த்து இதுவும் நல்லா கலந்து விட்ருங்க. நான் வந்து ஃப்ரீசர் ஸ்வீட் கார்ன் தான் சேர்த்துறேன். இது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். ப்ரெட் ஆம்லெட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் கலவை. இது நல்லா கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அந்த தண்ணி இஞ்சிற அளவுக்கு ரொம்ப வெந்துட்டாலும் கொல கொலன்னு காய் ஆகக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கணும். இந்த இது சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து வீட் ப்ரெட்டு, செசமி சீட்ஸ் போட்ட வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் டைட் ப்ரௌன் ப்ரெட் மாதிரி தான். இந்த மாதிரி நான் ஸ்கொயரில் நடுவில் கட் பண்ணி, அந்த ஸ்கொயரும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை தனியாக வச்சுட்டு 4 எக் எடுத்திருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸும் சால்ட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட்டை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக, அந்த மசாலாவோட அந்த காய் சாப்பிடும்போது நல்லா மெச்சாகி எல்லா பக்கம் எக் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்கொயருக்குள்ளே இந்த காய்கறி நம்ம வேக வச்சதை ஊற்றிட்டு அந்த எக்கை எடுத்து நம்ம சுற்றியும் நம்ம ப்ரெட் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம ஊற்றிடணும். இப்போ அந்த ஸ்கொயர் வந்து ஃபில் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுருங்க. இப்போ அந்த ஸ்கொயர் தனியாக கட் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து அந்த எக் பீட்டில் வந்து நம்ம டிப் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே க்ளோஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெட் ஆம்லெட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது கொண்டு போகலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.